நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங், லைட் செட்டப் எல்லாம் ஓகே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். லெட்ஸ் கோ. என் பேர் வந்து இனிமேல் டிசைட் பண்ணணும். அப்படி டிசைட் பண்ணி நான் சொல்கிறேன். அதாவது ரொம்ப பல வருஷமாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ஆசை. ஒரு வேலையாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஸ்டார்ட் பண்ணணும் ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். நான் வந்து தள்ளி போடுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்னா, ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன் நான் யூடியூப் சேனல். இப்போ பிப்ரவரி 18 நாளைக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது. 18 நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ ரெக்கார்டு எடுத்துட்டு இருக்கேங்க போதே தெரிஞ்சுக்கணும் நான் எவ்வளோ பெரிய நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அங்கங்கே பார்த்துட்டு இருக்கேன்னா ஆடியோ ரெக்கார்டை தான் செக் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு கேமரா முன்னாடி பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் எடிட் பண்ணவும் போறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேற வழி இல்லை. போக போக தான் என்னோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூபர் மட்டும் சொல்ல மாட்டேன். இப்போ நான் வந்து மீம் சேனல், மீம் கிரியேஷன் நான் பண்ணியிருக்கேன். நான் எப்படிப்பட்ட ஒரு பையங்கிறத வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் அப்போ எனக்காக ஒரு யூடியூப் கம்யூனிட்டி கிரியேட் ஆகும்னு நான் நம்புறேன். எல்லாரும் சொல்கிற போல இன்ட்ரோவர்ட்டும் சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரோவர்ட்டும் சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்க ஒரு ஆள். நான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன், ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட மாட்டேன், இன்ஸ்டாகிராம் ரேரா ஏதாவது நல்ல பிக் கிடைச்சா போஸ்ட் போடுவேன். ட்விட்டரை எதுவும் கருத்து பார்க்கறதோட சரி பேச மாட்டேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? இப்படிப்பட்ட ஒரு ஆளு. நான் எதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் எப்பவுமே வந்து பெருசா வந்து கருத்து சொல்றதுலையும், பெருசா ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேசுறதோ, ஒரு 4 பேருக்கு முன்னாடி நின்று நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணதையும் நான் பெருசா விரும்ப மாட்டேன். ஆனா வந்து என் ஒப்பீனியன் கேட்கணும்னு ஆசைப்படுவேன், நான் செய்ய மாட்டேன். அது செய்யணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா வந்து யூடியூப் கிடைச்சு. நம்ம இந்த சேனல்ல வந்து நம்மளோட ரெகுலர் ரொட்டீன்ஸ், என்டர்டெயின்மெண்ட், சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் கூட பேசலாம்னு தான் நான் யோசிச்சுருக்கேன். பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குதுன்னு. ஆனால் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுவது மட்டும் கேரண்டி. ஆனால் எப்படி இருக்கிறதுலாம் தெரியாது எனக்கு, எப்படி பண்ண போறேன்னு தெரியாது, எப்படி எடிட் பண்ண போறேன்னு சுத்தமாக தெரியாது. அதான் நான் எடிட்டிங் பண்ணுறேன், கற்றுக்கணும். ஏன்னா எடிட்டிங் ஸ்கேட்ச் வந்து கற்றுக்கணும். அதனால கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறனால லைட்டாக அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேற வழி இல்லை. அந்த லெவலில் தான் என்னோட எடிட்டிங் ஸ்கில் இருக்கு, எடிட்டிங் நாலேஜ் இருக்கு. நான் போக போக தான் எடிட்டிங் பழகணும். எடிட்டிங் பற்றியே எவ்வளோ நேரம் பேசிட்டே இருக்குது. ஆஃபீஸ் செட்டப் எப்படி இருக்குன்னா, பெருசாக எப்படி இல்லை. என்னோட ஒரு கேமரா, கையில் ஒரு மைக்கு, பின்னாடி ஒரு பெட்ஷீட், வேற எதுவுமே இல்லை. போக போக எங்கேயாவது லைட் செட்டப்போ வால் ஸ்டிக்கரோ ஒட்டணும்னு நினச்சிருக்கேன். அது எப்படின்னு பார்த்து பண்ணிக்கலாம். என்னோட கான்ஃபிடன்ஸுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கேமரா மட்டும் நான் எப்படி பேசுறேன், கேமரா மட்டும் நான் எப்படி பிஹேவ் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வேற எதுக்காகவும் பெருசாக இல்லை. லெட்ஸ் see எப்படி நம்ம இந்த யூடியூப் ஜர்னியை கண்டினியூ பண்ண போறோம்னு பார்க்கலாம். அந்த பார்க்கலாம் இல்லை, கண்டினியூ பண்ணுவோம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த வியூஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் வந்து தேவை தான். இப்போதைக்கு நான் எந்த ஒரு அர்ஜென்ட்டும் காட்ட போகிறது கிடையாது. ஒரு 6 மந்த்துக்கு நான் யார் பார்க்கலாம் வீடியோ போடலாம் தான் இருக்கேன். பேசிக்கலி நான் வந்து யூடியூப் போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆஃபீஸ் 6 மணிக்கு முடிஞ்சது. 6 மணிக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன்னா சும்மா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டோம், ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டோம், ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்காக. லெட்ஸ் see நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு 4 வீடியோ, ஓகேவா? 4 வீடியோ, மாதத்துக்கு 4 இல்லை 5 வீடியோ. இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த மந்த் நம்ம விட்டுட்டா கூட அடுத்த மந்த்லேருந்து 4 வீடியோ. இதோட இந்த வீடியோ நீங்கள் முடிச்சுக்கலாம். ஏன்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோங்கிறது ரொம்ப வளவளன்னு பேசிகிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம், பார்த்தா பாய். ஃபஸ்ட் டைம் வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா நான் கூட என்னமோ நினச்சேன்.